தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஓட்டு கேட்டு சென்ற சபாநாயகர் பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஓட்டு கேட்டு சென்ற சபாநாயகர் பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. திமுக தற்பொழுது ஆளுங்கட்சியாக உள்ளது. வருகின்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவுக்கு எதிராகவே உள்ளன. 64% அலை திமுகவுக்கு எதிராக வீசுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக வேட்பாளர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். தற்பொழுது திமுக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு, இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூலமாக அரசியலுக்கு வந்தவர். சுயேட்சையாக போட்டியிட்டு ஒரு முறை வெற்றி பெற்றார். பின்பு திமுகவில் இணைந்தார். தற்பொழுது சட்டசபை சபாநாயகராக உள்ளார். ராதாபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் வள்ளியூர் பகுதியில் ஓட்டு கேட்டு சென்றார். அப்பொழுது பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவில்லை. குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. குண்டும் குழியுமான சாலை. ஆக தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. தொகுதி பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்பாவு. ஆக கடந்த 5 ஆண்டு காலமாக தொகுதி பக்கம் திரும்பி பார்க்காத அப்பாவு ஓட்டு கேட்டு வரக்கூடாது என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்பாவு விளக்கமளித்தார். பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பாவு விளக்கத்தை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கிருந்து கிளம்பும்படி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். வேறு வழியில்லாமல் அப்பாவு திமுகவினருடன் வள்ளியூர் பகுதியை விட்டு வெளியேறி சென்றார். ஓட்டு கேட்டு சென்ற அப்பாவு பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார்.